இங்க வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். குட் மார்னிங் டு எவ்ரிபடி ஹியர். அண்ட் ஃபர்ஸ்ட்லி நான் வந்து தாத்தாக்கு தான் தேங்க் பண்ணுவேன். நான் எவ்வளோ தேங்க் பண்ணாலும் அது பத்தாது. பிகாஸ் அவர் பண்ணியிருக்கிற விஷயம் இஸ் சம்திங் வெரி பிக். யாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு இது கிடைச்சிருக்கு. அண்ட் த ஒன்லி ரீசன் பிஹைண்ட் இட் இஸ் மை தாத்தா மிஸ்டர் எஸ்ஏசி சார். அவர் வந்து மகேஷ் அண்ணா சொன்னாங்க, அதாவது யாருமே அவளை ஈஸியாக ஒரு சேரை கொடுத்துட மாட்டாங்க இன்னொருத்தங்களுக்கு அப்படின்ட்டு. அண்ட் ஐம் ஷுர் தாத்தா வந்து இட்ஸ் சச் அ பிக் திங். எனக்கு அவரோட சேரே எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இட்ஸ் வெரி வெரி பிக் திங். அது எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, பட் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அது. அதுக்கு மேலே வந்து என்னன்னா, இப்போ வந்து பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கணும்னா ஒரு 3 படம் பண்ணணும், 4 படம் பண்ணணும், அந்த 4 படம் சக்ஸஸ் பண்ணணும், அப்படி பெரிய விஷயம்லாம் இருக்கு. பட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் கூட ஆகல, இப்படி இருக்குன்னு தெரியல, யாருக்கும் எதுவும் தெரியாது. பட் தாத்தானால என்னால இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் மீட் பண்ண முடிஞ்சது. உலக நாயகன் கமலஹாசன் சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி சார், கேப்டன் விஜயகாந்த் சார் அண்ட் எவ்ரிபடி எல்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு பெரிய காரணமே தாத்தா தான். அண்ட் அவங்க கொடுத்த பிளெஸிங் இஸ் வெரி பிக் ஃபார் மீ. ஒரு நியூ கமருக்கு அதான் தேவைன்னு நினைக்கிறேன். எல்லாரோட பிளெஸிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அண்ட் அப்படி ஒரு பிளெஸிங்ஸ் கொடுத்தது தாத்தானால தான் எனக்கு. அண்ட் அதுக்கு மேல வந்து நாங்க வந்து ப்ரமோஷன், அம்மா சொன்னாங்க ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஊரா போய் பண்ணுவோம். அதாவது கோயம்புத்தூர், திருச்சி, மதுரையில போய் பண்ணோம். அண்ட் அங்கெல்லாம் வந்து எனக்கு கேட்ட ஒரே கேள்வி இதுதான், ஏன்னா நீங்க வந்து தாத்தாவோட படம் தானே பண்றீங்க, சட்டம் ஒரு ட்ரை தானே பண்றீங்க, அப்புறம் அதுல எதுக்கு வந்து வார் ஃபார் லவ் அப்படின்னு போட்டிருக்கீங்க? ஏன்னா முன்னாடி வந்து ஃபேமிலி பேஸ்ட் ஆக்ஷன் ஸ்டோரி தானே, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதான் கேட்டாங்க எனக்கு நான் போன ஊர்ல எல்லாம். ஸோ அவங்களுக்கு நான் சொன்னது என்னன்னா, அப்ப 30 years பேக் வந்து அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாரு தாத்தா. அதாவது ஒரு ஃபேமிலி பேஸ் பண்ணி ஆக்ஷன் மூவி டிராமா பண்ணியிருந்தாரு. பட் இப்போ என்னன்னா, நம்மளே தெரியும் ஆடியன்ஸஸ்க்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சது லவ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிச்சது ஐம் ஷூர் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் தாத்தாட்ட சொன்னேன், லவ் வச்சு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டாங்க தாத்தா அப்படின்ட்டு. ஒரு வெரி 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 பியூட்டிஃபுல் அண்ட் அழுத்தமான ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற படம் வந்து வில் பி அ லவ் ஆக்ஷன் டிராமாவா இருக்கும். ஸோ அதனாலதான் அ வார் ஃபார் லவ் அப்படின்ட்டு ஒரு கேப்ஷன் அங்கே போய் சேர்த்தோம். ஸோ இதுதான் அந்த கேப்ஷன் வந்த கதை. அண்ட் ஐ கேட் ஹேவ் டு தேங்க் தாத்தா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் என்னோட ஆர்டிஸ்ட் பத்தி சொல்லணும், படத்தோட ஆர்டிஸ்ட் பத்தி. தமன், ஹீஸ் அ நியூ கமா, பட் அப்படி கண்டிப்பா உங்களுக்குலாம் தோணாது. ஹி லுக்ஸ் வெரி குட் ஆன் ஸ்கிரீன் அண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கேரக்டர். இட்ஸ் ஸோ கன்வின்சிங். உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தெரியும், ஓகே இந்த கேரக்டருக்கு இவர் தான் சூட் ஆவாரு அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தோணும். அண்ட் ரீமா சென் மேம், அவங்க வந்து இது வரைக்கும் இப்படி ஒரு கேரக்டர் பண்ணதில்லை. ஷீஸ் டூயிங் அ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேரக்டர். அண்ட் அவ்வளோ ஸ்டைலிஷா அவ்வளோ கன்வின்சிங்கா யாரால பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஷீஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப் இந்த மூவி. அதுக்கப்புறம் வந்து 2 leads இங்க இருக்காங்க படத்துல, பிந்து மாதவி அண்ட் பியா பாஜ்பாய். 2 பேருமே அவங்க கேரக்டர் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு ஹேவ் சச் அ பிக் ஸ்டார் காஸ்ட். அப்புறம் மை கேமராமேன் மிஸ்டர் சிஜே ராஜ்குமார் சார். ஐம் வெரி யங். நான் வந்து அவருக்கு ரொம்ப யங். ஹி டசன்ட் ஹேவ் டு லிசன் டு மீ, பட் நான் சொல்றதெல்லாம் வந்து ஹி ஆல்வேஸ் டேக்ஸ் இன் மை சஜஷன்ஸ். அதுக்கு வந்து ஒரு பெரிய ஹார்ட் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இஸ் மேட் எவ்ரி ஆர்டிஸ்ட் ஆஃப் த மூவி லுக் எக்ஸ்ட்ரீம்லி குட். அது அவரோட ஒளிப்பதிவுனால தான். அண்ட் மை கோ டைரக்டர் மிஸ்டர் ரமேஷ் ரங்கசாமி, அவர் வந்து ஹிஸ் சோ மச் ஃபன். அவர் வந்து he is so entertaining. எனக்கு வந்து அவர் ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியல எத்தனை பேருக்கு இப்படி. ஐ திங்க் ஐம் வெரி லக்கி. ஏன்னா யார் கிடைச்சிருக்காங்களோ எனக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங், அவ்வளோ நல்லவங்களா கிடைச்சிருக்காங்க. அண்ட் அப்படிதான் என்னோட கோ டைரக்டரும் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங். அவர் 4 நாள் 5 நாள் தூங்கலனால கவலைப்பட மாட்டாரு. ஹிஸ் ஒன்லி எய்ம் இஸ் டு மேக் த மூவி லுக் குட். அண்ட் மிஸ்டர் ஈரோல் மகேஷ், அவர் வந்து இப்போ காமெடியனா இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. அண்ட் ஹீ இஸ் பிரில்லியன்ட். அவர் வந்து ஐ திங்க் அவர் வந்து சிரிக்க வைக்கணும்னா அவரை பார்த்தாலே சிரிச்சிருவோம்னு நினைக்கிறேன். So I think that's what it is. And அதான் I think அது வந்து it's a very big gift நினைக்கிறேன் God கிட்ட இருந்து. And to be jovial is something very big and he's extremely funny. அவர் வந்து his one-liners are just too good. And my editor, Mr. Rajesh, my art director, Mr. Vanraj, everybody has done their work extremely well. So I'm very happy to be here. Thank you so much. நீங்க வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும், அதனால தான் எங்களால இவ்வளவு போக முடிஞ்சது. ஸோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா தேவை. அண்ட் அப்புறம் விஜயாண்டி சார் பத்தி நான் சொல்லி ஆகணும். ஹிஸ் given 5 songs in the movie. 5 song ரொம்ப பிரில்லியண்டா இருக்கும். ஒவ்வொரு சாங் ஒவ்வொரு வெரைட்டில இருக்கும். ஸோ அது கண்டிப்பா நீங்க போய் கேளுங்க. சீரீஸ் அவுட் அட் ஸ்டோர்ஸ் நவ். ஸோ உங்களோட சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் கண்டினியூ டு சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒன்னும் நான் சொல்லி ஆகணும், இது எல்லாத்துக்கும் காரணம் என் ஷோபாச்சி தான். அதாவது தாத்தாவோட ஒய்ஃப். அவங்க இல்லைன்னா ஐ டோன்ட் நோ. அவங்க தான் எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் வச்சாங்க. ஸோ அவங்களுக்கு நான் இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப தேங்க் பண்ணும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் எவ்ரி திங் மை ஃபாதர் அண்ட் மை மதர். பிகாஸ் அவங்க சப்போர்ட் இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் எனி கிட் ஒரு பேரண்ட்ஸோட சப்போர்ட்
சப்போர்ட் இல்லைன்னா அவங்களோட எய்ம் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்லி பிகாஸ் ஐ காட் சச் சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ் என்னால் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது. சும்மா வந்து சாக்லேட் வாங்கி தாங்கன்னா வாங்கி தருவாங்க, மூவி ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னா யாரும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஐம் ஷுர் அப்படி ஒரு பேரண்ட்ஸ் கிடைச்சது அது பெரிய விஷயம். அதுக்கு மேலே இப்படி ஒரு கிராண்ட் ஃபாதர் இப்படி ஒரு கிராண்ட் மதர் கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அதுக்கு மேலே இவ்வளோ சப்போர்ட்டிவான ஆட்களோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். ஒரு நிமிஷம், ஏன்னா ஷோபா மேடம் இயக்கி 10 வருஷம் முடியாது சார் நண்பர்கள் படம். நீங்க வந்து மேடம் ஒர்க் பண்ணாங்க, நீங்க அசோசியேட்டா இருந்தீங்க. இப்ப பேத்தி டைரக்டர் நீங்க அசோசியேட்டா இருக்கீங்க. இனிமேல் குடும்பத்தோட பழக்கம் வச்சுக்காங்க சார், நீங்க அசோசியேட்டா இருக்க. அதான் நீங்க நண்பர்கள் கேள்வி கேட்கலாம் தான் கேட்கலாம் சார். தோழன் பேர் மாத்தினாங்க. அது வந்து டென்டேட்டிவ் டைட்டில் வச்சிருந்தோம், சும்மா படப்பிடிப்புக்காக ஒரு டைட்டில், அதனால தோழன்னு வச்சிருந்தோம். பட் சட்டமோர் எதிர்ட்ரை அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து பெரிய கிரெடிபிலிட்டி ஒரு டைட்டில், 5 லாங்குவேஜஸ்ல பெரிய ஹிட்டான படம். ஸோ அந்த டைட்டில் நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதை வச்சுட்டு தாத்தாவோட டைட்டில் வச்சுட்டு இதை வந்து நான் வாக் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்காக அதை நாங்கள் அட்டாச் பண்ணோம். ஸோ தட்ஸ் த ஸ்டோரி ஆஃப் த டைட்டில். இல்ல நான் தான் சொன்னேன், பழைய ஸ்டோரியோட கிரஸ்ட் இருக்கும், அந்த பேஸ் லைன் இருக்கும். பட் இப்போ உள்ள ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தாத்தா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இப்போ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் என்ன கன்சீவ் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ உள்ள ஆடியன்ஸ்க்கு அவங்க பல்சஸை தெரிஞ்சு இப்போ புது ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்கோம். ஸோ கிரஸ்ட் அதே தான், பட் அதுல நடக்கிற விஷயம் புதுசா இருக்கும். எஸ் எஸ் இல்ல இல்ல இதுல ரீமிக்ஸ் பண்ணல எந்த பாட்டையும். பிகாஸ் நாங்க வந்து சாரி இல்ல இல்ல நாங்க அது அதான் சொன்னேன், அப்போ உள்ள கிரஸ்ட் வச்சுட்டு இப்போ வந்து புரியல எனக்கு. அண்ணாவும் மறக்கல அப்பாவும் மறக்கல, ஏன் சார் இந்த பயமுறுத்து. முதல்ல இந்த படம் நல்லா வரும் நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த படம் வந்த உடனே அடுத்த படம் பண்ணுவேன். பட் நான் கண்டினியூஸா பண்ணுவேன் படம். ஸோ ஐ திங்க் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் ஹீஸ் அ லெஜெண்ட், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. அண்ட் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஆனர்ட் அவர் வந்து என் படத்துல நடிச்சாரு அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு வந்து அந்த ரோல் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது நல்லா பண்ணியிருக்காரு. அதுதான் விஷயம். ஆமா நல்ல போலீஸ் சார்.